விழிப்புணர்வு வணக்கம். இன்றைக்கு மனச்சோர்விலிருந்து எப்படி வெளியில் வரலாம்? வெயில் நேரம், அதனால் நிறைய மனச்சோர்வு, தொழிலில் பிரச்சனை, நிறைய மனச்சோர்வு, வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு பிரச்சனை, மனச்சோர்வு, இது மாதிரியாக ஏற்படக்கூடிய மனச்சோர்விலிருந்து எப்படி நாம் வெளியில் வரலாம் என்பது குறித்த விஷயங்களை நாம் பார்க்கலாம். மனச்சோர்வு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, ஒரு இயலாமை தான் காரணம். எதுக்காக இருந்தாலும் சரி, அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் இயலாமையினுடைய வெளிப்பாடு மனச்சோர்வு, மனச்சோர்வினுடைய வெளிப்பாடு கோபம், இப்படியே ஒன்றொன்றும் வரிசையாக தொடர்ந்துகிட்டே வரும் பார்த்திங்கன்னா. அப்போ இந்த எளிய முறையில் இந்த மனச்சோர்வை எப்படி நாம் நீக்கலாம்? மனச்சோர்வுங்கிறது நம்முடைய ஆற்றலை வடித்து விடக்கூடியது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து திறமைகளையும் போக்கிவிடக்கூடியது. எனவே நம்மால் நம்முடைய திறமையை உயர்த்தி கொள்ள மனச்சோர்வு என்பது வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மிக எளிய நுட்பமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கையில் மோதிர விரல், நடுவிரல் இரண்டையும் நீங்கள் இந்த 5 விரல்களால் பிடிச்சிக்கணும். ஆக்சுவலாக பிடிச்சிக்கிட்டு, நான் சக்தியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லா பிரச்சனையிலும் மீண்டு வருவேன், நான் மாபெரும் வெற்றிக்கு சொந்தக்காரன், என்னால் சாதிக்க முடியும், நான் மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே அடுத்து விட்டுட்டு சொல்லிட்டு வரும். நான் மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரன், நான் மிகப்பெரிய வெற்றியாளன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது மாதிரி ஒரு 3 to 5 நிமிடம் நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னாவே உங்களுடைய மனச்சோர்வு நீங்குவதை பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இது மெரிடியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மெரிடியன் வேலை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனச்சோர்வு மிக எளிய முறையில் நீங்குவதை பார்ப்பீர்கள். இது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் மனச்சோர்வாக இருக்கும் பொழுது செய்து கொள்ளலாம். செய்ய நம்முடைய மனச்சோர்வு நீங்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கே மனசில் விருப்பம் இருக்கும், ஆனால் அந்த சோர்வான மனநிலையில் இருப்பார்கள். இது மாதிரி இருக்கிறவங்க இந்த சோர்விலிருந்து மிக எளிய முறையில் வெளிவருவதற்கு டாக்டர் எட்வர்ட் பேஜ் அவர்கள் தன்னுடைய ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படிங்கிறதுல மிக அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அது லார்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்ட். அதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனச்சோர்வு நீங்கி நம்மால் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் பெறுவதற்கு வேலைகளை துவங்க முடியும் என்பதை உங்களுக்கு விழிப்புணர்வு தகவலாக பதிவிட விரும்புகிறேன். நான் சொல்லும் அனைத்தும் ஒரு விழிப்புணர்வு தகவல். உங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்ற தகவலை என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் kingofgem.com போய் பார்க்கலாம். என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனல் பார்க்க விரும்புகிறவங்க மகத்தான மாற்றங்கள் அப்படிங்கிற சேனலில் போய் பார்க்கலாம் என்ற தகவலை வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை ஒரு அற்புத தகவலுடன் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.